Hi friends, இன்னைக்கு நாம மட்டன்ல ஒரு சூப்பரான பக்கோடா செஞ்சு சாப்பிட போறோம். நீங்க நிறைய பேர் ஆனியன் சிக்கன்ல அந்த பக்கோடா செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி மட்டன்ல ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அசந்து போவீங்க. இப்போ வாங்க நம்ம மட்டன் பக்கோடா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க 1 கிலோ மட்டன் இந்த பக்கோடா செய்ய போறோம். மட்டனை நார்மலான சைஸ்ல பக்கோடாக்கு ஏத்த மாதிரி வெட்டிக்கங்க. அதே மாதிரி போன்லெஸ் மட்டனா இருந்தா நல்லா இருக்கும். இப்போ வாங்க நம்ம மட்டனை ஒரு முக்கா பதம் வேக வச்சுக்கலாம். மட்டனை வேக வைக்க பாத்திரத்தை வச்சுக்கலாம். 1 கிலோ போன்லெஸ் மட்டன். மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 25 கிராம் போட்டுக்கலாம். கடைசியாக இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு. மட்டனை ஒரு முக்கால் பதம் வேக வச்சுக்கலாம். சிக்கன்லையும் இந்த பக்கோடாவை செய்யலாம். மசாலா எல்லாம் ஒரே அளவு தான். மட்டனாக இருக்கிறனால தான் அதை நம்ம முக்கால் பதம் வேக வச்சிருக்கோம். நீங்கள் சிக்கனில் செய்யும் போது இந்த மாதிரி வேக வைக்க தேவையில்லை, அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம பக்கோடாவுக்கு மசாலாவை ரெடி பண்ணிடலாம். வாங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். வேக வச்ச 1 கிலோ மட்டன், இதில் வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் 300 கிராம், கருவேப்பிலை சிறிதளவு, மல்லித்தலை சிறிதளவு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம ஒரு கிளறி வச்சுக்கலாம். இப்போ பட்டை கிராம் ஏலக்காய் பொடி 5 கிராம், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், மட்டன் மசாலா 20 கிராம் இதில் போட்டுக்கலாம். நம்ம மட்டனை வேக வைக்கும் போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். அதே மாதிரி இப்போயும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். நீங்கள் சிக்கனில் செய்யும் போது எவ்வளோ இஞ்சி பூண்டு போகுதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் போட தேவையில்லை. இப்போ போட்டு 50 கிராம் அளவு மட்டுமே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிச்சம் உள்ள பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு 5 கிராம் போட்டுக்கலாம். சோம்பு மட்டும் கையில் வச்சு கசக்கி போட்டுக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு கிளறிக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். அடுத்து கடலை மாவு 100 கிராம், அரிசி மாவு 50 கிராம். இப்போ நல்லா பெரட்டி கெட்டியாக பக்கோடா பதத்துக்கு ஆக்கிக்கலாம். தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சமாக நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை தெளிச்சுக்கலாம். பக்கோடா பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கடாயை எடுத்து அலையாத்தி எண்ணெயை ஊற்றி இந்த பக்கோடாவை அப்படியே மொறுன்னு மொருக விட்டு சும்மா சுட சாப்பிட்டோம்னா அடடா சுவையான மட்டன் பக்கோடா ரெடி. கடாயை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கில் ஆட்டின சுத்தமான கடலை 1/2 லிட்டர். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம பக்கோடாவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பக்கோடா நல்லா பொரிஞ்சிருச்சு. செம்மையா வாசம் வருது. இப்போ எடுத்துடலாம். மட்டன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். பக்கோடா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் மட்டன் செஞ்ச பக்கோடா ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.